الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانه عن المنكر واصبر على ما أصابك إن ذلك من عزم الأمور ولا تصعر خدك للناس ولا تمش في الأرض مرحا إن الله لا يحب كل مختال فخور واقصد في مشيك واغضض من صوتك إن أنكر الأصوات لصوت الحمير. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما نحل والد لولده من حسن الأدب أو كما قال عليه الصلاة والسلام. பெண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருடைய அமல்களையும் கபூல் செய்வானாக. இறுதி மூச்சு வரை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு கரை சேரக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் சொற்பமான காலத்திற்காக நம்மை அனுப்பியிருக்கிறார். தரப்பட்ட அவகாசம் நம்மை விட்டு கழிந்து கொண்டே இருக்கிறது. நமக்கென்று வாக்களிக்கப்பட்ட நாள் வந்து கொண்டிருக்கிறது. அது எந்த நாள் எந்த நேரம் என்பதையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். எப்பொழுது அந்த நேரம் வரும்? இலா அஜலின் முஸம்மா, குறிப்பிடப்பட்ட ஒரு தவணை, ஒவ்வொரு நபருக்கும் நேரம் குறிக்கப்பட்டு விட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த நேரம் நமக்கு தெரிந்து விட்டால் நாம் நிம்மதியாக சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம், சந்தோஷமாக இருக்க மாட்டோம். அதனால் தான் அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த முடிவை நோக்கி நாம் வேகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை அனுப்பி இருக்கிறானோ அந்த நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நமக்கு தரப்பட்ட நேர காலம் அவகாசம் எல்லாம் அமானிதமானது, விசாரணைக்குரியது. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பாக்கியம் விசாரணைக்கு வரக்கூடியது. நீங்கள் வழங்கப்பட்ட ஒவ்வொரு பாக்கியமாக நீங்கள் விசாரிக்கப்பட்டு தான் தீர்வீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனிலும் பல்வேறு இடங்களில் எச்சரிக்கை செய்கிறார். ஆக நமக்கு தரப்பட்ட இந்த நேர காலங்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு எதில் ஈடுபடுத்தினால், எந்த விஷயத்தில் கவனம் செலுத்தினால் என்னுடைய இந்த உலக வாழ்வும் முடிவில்லாத நிரந்தரமான கோடான கோடி வருஷம் வாழ இருக்கக்கூடிய ஆகிராவுடைய அந்த மறுமை வாழ்வு சீராகுமோ செழிப்பாகுமோ, அப்படிப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்துவதுதான் புத்திசாலித்தனம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான பாக்கியம் தான் குழந்தை பாக்கியம் என்பது. அல்லாஹு தஆலா இதை பாக்கியமாகவும் தந்திருக்கின்றான், அதே நேரத்தில் அமானிதமாகவும் ஆக்கியிருக்கிறான். பாக்கியம் என்ற அடிப்படையில் அதற்கு நன்றி செலுத்துவதும் அல்லாஹ் விரும்பிய முறையில் அதை வளர்த்தெடுப்பதும் மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். அதுவும் குறிப்பாக தற்காலத்தில், அதிலும் அல்லாஹ்வினால் தரப்பட்ட இந்த குழந்தைகள் அமானிதம் என்ற அடிப்படையில் இதை பேணி பாதுகாத்து அல்லாஹ்விடம் ஒப்படைப்பது என்பதும் மிகப்பெரிய ஒரு கேள்வியான விஷயமாக இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய மகனாருக்கு செய்த உபதேசத்தை சூரா லுக்மானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். யா புனைய, எனது செல்ல மகனே, அக்மிஸ் ஸலாஹ், தொழுகையை முறையாக நிலைநாட்டுவீராக. வஅ்முர் பில் மஅரூஃப், நன்மையான விஷயத்தை நீ மக்களுக்கு ஏவிக் கொண்டிருப்பாயாக. வன்ஹ அனில் முன்கர், பாவமான விஷயத்தை விட்டு மக்களை தடுப்பாயாக. வஸ்பிர் அலா மா அஸாபக், இதனால் உனக்கு ஏற்படும் சோதனைகளை பொறுத்துக் கொள்வாயாக. நீ இப்படியெல்லாம் வாழ்ந்தால், தீனின்படி நீ வாழ்வதினால், தீனை மக்களிடம் எடுத்து சொல்வதினால், பாவமான விஷயங்களை விட்டு மக்களை தடுப்பதினால் உனக்கு சோதனைகள் வரலாம். அந்த நேரத்தில் நீ பொறுமை காப்பாயாக. இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், இதுதான் காரியங்களில் மிக உறுதியான காரியம். யா புனைய, எனது செல்ல மகனே,
வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. பூமியிலே நடக்கும் பொழுது பெருமை கொண்டவனாக, அகந்தை கொண்டவனாக மக்களை விட்டு முகத்தை திருப்பி கொண்டு நடக்காதே. மாறாக நீ பூமியில் பணிவோடு நடப்பாயாக. நான் ஒரு அல்லாஹ்வின் அடிமை, நான் ஒரு சாதாரண மனிதன் என்ற உணர்வோடு பூமியில் நடப்பாயாக. மேலும் உன்னுடைய சப்தத்தை நீ தாழ்த்தி கொள்வாயாக. சப்தங்களில் மிக மோசமான சப்தம் கழுதையின் சப்தம் என்பதாக லுக்மான் தங்களுடைய மகனாருக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் சிராயித்து குர்ஆனிலே சொல்வார். இதன் மூலம் ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கு நேரங்களை ஒதுக்கி உபதேசம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கு நமக்கு வலியுறுத்துகிறார். ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், ஒவ்வொரு வீட்டிலும் உபதேசங்கள் செய்யப்பட வேண்டும். குர்ஆனுடைய ஹதீஸினுடைய போதனைகள் போதிக்கப்பட வேண்டும். அதை நாம் கைவிட்டதின் விளைவுதான் இன்று பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து தீன் என்பது எடுபட்டு விட்டதோ என்று தோன்றுகின்ற அளவுக்கு இன்று வாலிபர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய தீனுடைய வீழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதற்குத்தான் நம்முடைய பிள்ளைகளும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மான் ஹல வாலிதுன் லி வலதிஹி, எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை விட, மின் ஹுஸ்னில் அதப், நல்ல ஒழுக்கத்தை விட சிறந்த பரிசை வழங்கவே முடியாது. அதை தவிர நாம் எல்லாத்தையும் கொடுத்திருக்கோம். சொன்னாங்க, சிறந்த நல்ல பண்பு, நல்ல பண்பாடை விட ஒரு சிறந்த பரிசை கொடுக்க முடியாது என்று சொன்னாங்க. நாம் அதை தவிர உலகத்தில் எல்லா செல்வத்தையும் அள்ளி கொடுத்து விட்டோம். திருமணம் முடித்தால் கூட ஒரு கணவன் மனைவிக்கு முதலாவது கொடுக்கிற கிஃப்ட் என்னங்க? இன்னைக்கு செல்போன் தான். மொத்த பாவத்தின் உருவமும் இன்னைக்கு செல்போன் தான். எல்லா ஹராமும் இன்று ஹலாலாக்கப்பட்டு விட்டதை போன்று எல்லா ஹராமான விஷயங்களும் இன்று பார்க்கப்படுவது, எல்லா படங்களும் இன்று ஹலாலாக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் பார்வைகள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே பார்வைக்கென்று தனி உபதேசம் செய்கிறார். குல்லில் முஃமினீன், நபியே முஃமினான ஆண்களுக்கு சொல்லிவிடுங்கள், யகுது மின் அப்சாரிஹிம், தங்களுடைய பார்வையை பேணி தாத்தி கொள்ளட்டும், வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும். கண்ணுக்கும் கற்புக்கும் நெருங்கிய தொடர்பை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். பார்வைதான் பாவத்தின் முதல் படி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். விபச்சாரத்தின் பக்கமே போகாதீர்கள், வலா தக்ரபு ஸினா, ஸினா என்ற விபச்சாரத்தின் பக்கமே போகாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லுவார். விபச்சாரம் செய்யாதீங்கன்னு பல இடத்துல சொல்லப்பட்டாலும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், விபச்சாரத்தின் பக்கமே போகாதீர்கள். விபச்சாரத்தின் பக்கம் போகுதல் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்வார்கள், பாவம் தான் முதல், பார்வை தான் முதல் படி. முதலாவது மனிதன் பார்த்து பார்த்து அதன் மீது அன்பு ஏற்படுகிறது, பிறகு அவன் கால் நடக்கிறது, பிறகு கை ஈடுபடுகிறது, பிறகு முழுமையாக அதை முடித்து விடுகிறான். இதுதான் பாவத்தின் ஆரம்பம் தான் பார்வையாக இருக்கு. இன்று அந்த பார்வை எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் இன்று மேய விடப்படுகிறது. அதன் முடிவுதான் பெரும் பெரும் வீழ்ச்சியில் போய் முடிகிறது. குறிப்பாக பெண்களுக்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவார், குல்லில் முஃமினாத், நபி ஈமான் கொண்ட பெண்களுக்கும் சொல்லிவிடுங்கள், யகுதுன்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன. பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களை அழைத்து தான் கட்டளைகளை சொல்வார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே தொழுகை நிலைநாட்டுங்க என்று சொன்னால் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வருவார்கள். ஆனால் இந்த பார்வையின் விஷயத்தில் மட்டும் ஆண்களுக்கு தனி வசனத்தை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் மோமினான பெண்களுக்கு நபி நீங்கள் சொல்லிவிடுங்கள், யகுதுன்ன மின் அப்சாரிஹின்ன, தங்களுடைய பார்வையை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும், வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்பதாக 8 வரிக்கு அல்லாஹ் உபதேசம் செய்வார். ஆண்களுக்கு 2 வரி தான். பெண்கள் சம்பந்தமா அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு பெண் யாரையெல்லாம் பார்க்கலாம், மனிதர்களில் மஹரமானவர்கள் யார் என்பதை பட்டியலிட்டு அல்லாஹ் காட்டிவிட்டு இவர்களை தவிர வேறு யாருக்கும் ஒன்றும் தங்களை அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்பதாக திட்டவட்டமாக அல்லாஹ் கட்டளையாக சொல்லி காட்டுகிறார். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அதுதான் இன்று பரிசாக வழங்கப்படுகிறது. பாவத்தின் மொத்த உருவம் அதில் இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அனைத்து விஷயம் அதில் இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், கத் அஃப்லஹல் முஃமினூன், ஈமான்தாரிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எந்த ஈமான்தாரிகள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன்,
தன்னுடைய தொழுகையில் பயபக்தியோடு தொழக்கூடிய அந்த மூமின்கள் வெற்றி. தொழுகையில பக்தி இருக்கு, ஓர்மை இருக்க வேண்டும், உள்ளங்கள் ஒன்றித்தவர்களாக, உடல் உறுப்புகளெல்லாம் எந்த இடத்தில் எந்த சமயத்தில் எப்படி வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முறையில் உடல் உறுப்புகளை பேணியவர்களாக, அச்சத்தோடும் ஆதரவோடும் அல்லாஹ்விற்கு முன்பு நின்றவர்களாக வணங்க வேண்டும். கூமு லில்லாஹி கானிதீன். நிக்க சக்தி இல்ல, நின்றா கீழே விழுந்துருவோம், அந்த மாதிரி உள்ளவங்க உட்காரலாம். பரலான தொழுகையில குறிப்பா நம்ம கவனம் செலுத்தணும். சேர்ல உட்கார்ந்து தொழுகிறவங்க தக்பீர் கட்டி நின்று எவ்வளவு நேரம் நிக்க முடியுமோ நின்றுட்டு இருக்காங்க. எழுந்திருக்க முடியாது, உட்கார்ந்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. நின்றா கஷ்டம், உட்கார முடியாது, விழுந்துருவாங்க, அவங்க உட்கார்ந்து கொள்ளலாம். மற்றபடி நம்ம சாதாரணமாக நிக்க முடியும் என்று சொன்னால் பரலான தொழுகை நின்று தர வேண்டும். இது குர்ஆனின் கட்டளை. அல்லாஹ்விற்கு முன்பாக பணிந்தவர்களாக நில்லுங்கள். அப்போ நின்று தொழக்கூடிய நேரத்துல பொதுவாக தொழுகையில ஹுஷூ ஹுது என்று சொல்லப்படக்கூடிய அந்த பயபக்தியோடு தொழுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை கண்டார்கள். அவர் தொழுது கொண்டிருக்கும் போது தாடியை கோதிக்கொண்டே தொழுது கொண்டிருந்தார். தாடியை கோதிக்கொண்டே தொழுது கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவருக்கு தொழுகையில் ஓர்மை இல்லாமல் நிற்கிறார் என்று சொன்னார்கள். ஓர்மை என்பது உள்ளம் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருப்பதோடு உடல் உறுப்புகள் எல்லாம் பேணியவர்களாக, எந்த இடத்தில் எந்த கையை எங்கு வைக்க வேண்டுமோ அந்த முறையில் வைத்து தொழ வேண்டும். இதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லுவார். தொழுகைக்கு பிறகு சொல்லும் போது ஜகாத்து வரும், மற்ற அமல்கள் எல்லாம் வரும். ஆனா இந்த இடத்தில் வல்லதீனஹும் அனில் லஹவி முஅரிதூன், அந்த மக்கள், அந்த மூமின்கள் யார் வெற்றடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த மூமின்களுடைய இரண்டாவது பண்பாக அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட மாட்டார்கள். எந்த விஷயத்தில் துனியாவுக்கும் பிரயோஜனம் இல்லை, தீனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அப்படிப்பட்ட விஷயத்தில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வார்கள். அதோட மொத்த உருவம் தான் இன்னைக்கு செல்போன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, ஒரு விஷயத்தை நாம் நினைத்து ஒருத்தரிடம் பேச வேண்டும், இதை அவரிடம் இழுத்து கேட்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது உடனே செயல்படுத்துவதற்கு தாமதமாகி அந்த சூடு ஆறிடும். அது நல்ல வேலையாக மாறிவிடும், பொறுமையாவது கிடைத்துவிடும். இது நினைக்கும் முன்பாகவே இந்த மெசேஜாக இந்த விஷயங்களை போனில் போட்டுவிட்டு பிறகு சமூகத்தில் நாம் கேவலம் அடையும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய அனைத்து விஷயங்களும் ரெக்கார்ட் ஆகி கொண்டு உலகத்தில் ரெக்கார்டு செய்யப்படுகிறது, ஆகிராவிலும் இது வரக்கூடியதாக இருக்கிறது. இது நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து இதை நாம் கையாள வேண்டும். குறிப்பாக வாலிபர்கள், பிள்ளைகள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்படியாவது அவர்களை, இது ஒரு வகையான போதை தான். எப்படி மதுவிற்கு ஒருவர் அடிமையாகிவிட்டால் அவர் விஷயத்தில் கவலைப்படுகிறோமோ அதை விட நாம் அதிகம் கவலைப்பட வேண்டிய விஷயம் இன்று இந்த செல்போனுக்கு அடிமைகளாக மாறுவது. அடிமைகளாக ஆகிவிட்டார்கள். இதனால் நமக்கு அமல்களில் உள்ள ருசி எடுக்கப்பட்டு விட்டது, துஆவில் அழுகை எடுக்கப்பட்டு விட்டது, குர்ஆனை பார்ப்பதில் இன்பம் இல்லாமல் போய்விட்டது. என்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இது தொடர்ந்தால் மிகப்பெரிய ஆபத்தை நாம் சந்திக்க வேண்டியது. ரஷ்யாவில் இஸ்லாம் என்ற புத்தகத்து வரலாற்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்பெயினில் இஸ்லாம் என்ற பெயரில் புத்தகம் எழுதப்பட்டிருக்கிற உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அதன் வீழ்ச்சி எப்படி தொடங்கியது, அதெல்லாம் எப்படிப்பட்ட நாடுகள், எப்படிப்பட்ட இமாம்கள் வாழ்ந்த ஊர்கள், அதெல்லாம் எப்படி இஸ்லாம் அங்கு சரிந்தது என்கிறது ஒரு சின்ன விஷயத்தை அங்கு பதிவு செய்கிறார்கள். பொதுவாக மிஷனரிகள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதற்காகவே ஆலோசனை செய்கிறார்கள். இஸ்லாமிய வீழ்ச்சியை உண்டாக்குவதற்கு ஒரு காலத்தில் போர்களை தொடுத்து அவர்களை அழிக்க நினைத்தார்கள். போர்கள் எல்லாம் இஸ்லாத்தை வளர்த்ததை தவிர இஸ்லாத்தை அழிக்க முடியவில்லை. அது பத்ரிலிருந்து நாம் பார்க்கிறோம். ஒரு கட்டத்தின் முடிவிற்கு வந்தார்கள். இவர்களை போரினால் வெல்ல முடியாது. காரணம், இவர்கள் ஃபுர்சானும் பின்னஹார் வருஹ்பானும் பில்லைல், இவர்கள் எல்லாம் பகலில் குதிரை வீரர்களாக அல்லாஹ்வின் பாதையில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இரவெல்லாம் சல்லாவில் அல்லாஹ்வின் தொடர்போடு தொழுகையில் ஈடுபடுகிறார்கள். போர்க்களத்திலும் சரி, அவர்கள் இல்லத்திலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வின் தொடர்போடு இருப்பதன் காரணமாக எவ்வளவு பெரிய படை மோதினாலும் கம்மின் ஃபிஅத்தின் கலீலா கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ், எத்தனையோ சின்ன சின்ன படைகள் பெரும் பெரும் படைகளை தோற்கடித்திருக்கிறது அல்லாஹ்வின் உதவியை கொண்டு. அதை அந்த எதிரிகள் விளங்கிக் கொண்டார்கள். இவர்களை போர் செய்வதன் காரணமாக இஸ்லாம் வளர்கிறது என்பதை விளங்கிக் கொண்டுதான்
இவர்களுக்கு அல்லாஹ்வின் உதவி வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், இவர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் உண்டான தொடர்பை கட் பண்ணுவதற்கான ஆலோசனை செய்தார்கள். ஸ்பெயினிலே சொல்லப்படுகிறது, அந்த மாதிரி ஒரு ஜாசூஸ் உளவாளி அலைந்து திரிந்து முஸ்லிம்களுடைய பகுதியில் ஆராய்ச்சி செய்கிறார். ஒரு வாலிபர் சோகமாக அமர்ந்திருக்கிறார். அவரை கூப்பிட்டு அந்த உளவாளி அந்த முஸ்லிம் வாலிபரை அழைத்து கேட்கிறாராம், தம்பி ஏன் சோகமாக இருக்கிறாய், உனக்கு என்ன பிரச்சனை? அந்த முஸ்லிம் வாலிபர் சொல்கிறார், நாளை நடக்க இருக்கக்கூடிய யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என ஆசை வருகிறேன், ஆனால் என்னுடைய தாயார் அனுப்ப மறுக்கிறார்கள். நான் குர்ஆனை எப்பொழுது ஹிஃப்து செய்து முடிக்கிறேனோ அப்பொழுதுதான் உனக்கு போருக்கு செல்ல நான் அனுமதிப்பேன் என்பதாக சொல்லி என்னுடைய தாயார் யுத்தத்திற்கு அனுப்ப மறுக்கிறார்கள். அதனால் நான் சோகமோடு இருக்கிறேன். அந்த காலத்து வாலிபருடைய கவலை அதுவாக இருந்தது. அந்த காலத்து தாய்மார்களின் கவலை அதுவாக இருந்தது. அந்த உளவாளி அந்த ஒரு செய்தி எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். இந்த மனோநிலை இருக்கின்றவரை இந்த சமூகத்தை வீழ்த்தவே முடியாது. இவர்கள் உயிரை கொடுக்கும் தயாராக இருக்கிறார்கள். இவர்களுக்கு உலகம் ஒரு பொறுப்பே அல்ல என்ற உணர்வோடு அவன் அந்த ஆலோசனையை சொல்லிவிடுகிறான். ஒரு குறிப்பிட்ட காலம் அவகாசம் எடுத்து இந்த உணர்வை மாற்றுவதற்காக ஒரு பெரும் சூழ்ச்சியை அவர்கள் கையாளுகிறார்கள். அதுதான் மீடியாவின் சூழ்ச்சி. அவர்கள் உலக விஷயத்தில் அவர்கள் கவனத்தை ஈர்ப்பதற்காக பல்வேறு கவர்ச்சிகரமான காரியங்கள் செய்யப்படுகிறது. முஸ்லிம் வாலிபருடைய கவனம் அதன் பக்கம் திரும்புகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஒரு வாலிபரை அழைத்து கேட்கிறார், என்ன சோகத்தோடு இருக்கிறாய்? அவன் சொல்லுகிறான், நான் இந்த பெண்ணை நிக்கா செய்து கேட்கிறேன், என்னுடைய தாய் தர மறுக்கிறார் என்பதனால் நான் சோகத்தோடு இருக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, பிறகுதான் வீழ்ச்சிகள் தொடர ஆரம்பித்தது. நமக்கும் அல்லாஹுக்கும் வலுவான தொடர்பு அறுபட்டுக் கொண்டிருக்கின்றது. நமக்கும் உலகத்திற்குமான தொடர்பு வலுவாகிக் கொண்டிருக்கிறது. எப்படி மாற்றார்களை போல மற்றவர்களை போன்று நாமும் உலகத்தில் போட்டி போட்டுக் கொண்டு முன்னேறி கொண்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, குர்ஆனிலே அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்லுவான், قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها. 8 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், அஸ்வாஜுக்கும் மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பம் கோத்திரங்கள், நீங்க சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள், எந்த வியாபாரத்தின் நஷ்டம் வந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த வியாபாரம், எந்த வீட்டில் இருப்பது உங்களுக்கு நிம்மதி அளிக்கிறதோ அந்த வீடுகள் எல்லாம் அஹப்ப இலைக்கும், உங்களுக்கு மிகவும் பிரியமானதாக மாறிவிட்டால், முஸ்லிம்களே முஃமின்களே, இந்த உலக விஷயங்கள் உங்களுக்கு மிக பிரியமானதாக, எதை விட, மினல்லாஹ் அல்லாஹுவை விட, வரசூலிஹி அல்லாஹ்வின் திருத்தூதரை விட, ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதை விட உங்களுக்கு இந்த உலக விஷயம் பிரியமானதாக ஆகிவிட்டால், ஃபதரப்பசு எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள், ஹத்தா யத்திய அம்ருல்லாஹ் அல்லாஹ்வின் கட்டளை வருவதை எதிர்பாருங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்வில், சமூக அளவில் அல்லாஹ்வின் வேதனை எதிர்பாருங்க என்று எச்சரிக்கை செய்கிறார். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தீனின் முஹப்பத்தை உண்டாக்க வேண்டும். தீனுடைய முஹப்பத்தை உள்ளத்தில் ஏந்த வேண்டும். துன்யாவின் முஹப்பத்தை கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம தேவைதான், செருப்பு தேவைதான், அது காலில் தான் இருக்க வேண்டும். தொப்பி தேவை, அது தலையில் இருக்க வேண்டும். மாற்றி வைத்தால் அது பைத்தியம் என்று சொல்லுவோம். அதே போன்றுதான் துன்யாவை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு தீனை கையில் வைத்துக் கொள்வது இது அநியாயம். தீனை உள்ளத்தில் ஏற்ற வேண்டும். இதுதான் நம்ம கபருக்கு வர இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இன்று வாலிபருடைய உள்ளத்தில், குறிப்பாக பெண்களுடைய உள்ளத்தில் யாருடைய நேசம் மிகைத்திருக்கிறது, யாருக்கு பின்னால் போவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் விளையாட்டு வீரர்களுக்கு பின்பாக, ஒரு கூட்டம் சினிமா நடிகர்களுக்கு பின்பாக இஸ்லாமியர்கள் ஓட தயாராக இருக்கிறார்கள். அவர்களை தலைவர்களாக இருக்க தயாராக இருக்கிறார்கள். வாய் திறந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். எந்த நாவில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர் என்று சொல்ல வேண்டுமோ, யாருடைய சுன்னத்துகளை உயிரை விட மேலாக மதித்து வாழ்க்கையை செயல்படுத்த வர வேண்டுமோ, அப்படிப்பட்ட முஸ்லிம்களுடைய நிலை இந்த யாருடைய சுன்னத்துகளை வாழ்வியல் அலங்கரித்துக் கொண்டிருக்க. சுன்னத் என்று சொன்னால் ஒருவருடைய செயலை அப்படியே செய்வது.
எச்சி துப்புறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் அவங்க செய்யற மாதிரி செய்யறதாங்க சுன்னத்து. இன்னைக்கு நம்ம யார மாதிரி தங்களோட லைஃப் ஸ்டைல மாத்தி இருக்கிறாங்க பிள்ளைங்க. யாருடைய லைஃப் ஸ்டைல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் கபரில் உங்களுடைய நபி யாரு என்று கேட்டால் அவரை தான் பதிலாக சொல்லுவார். யார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் அனைத்து துறையிலும், இபாதத்தின் மட்டுமல்ல அவருடைய அனைத்து விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பின்பற்றுவராக இருந்தாரோ அவர்தான் சொல்லுவார் ஓ சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பதில் சொல்லும். இன்னைக்கு அல்லாஹ்வுடையார்களே, அப்படிப்பட்ட அந்த நேசத்தை நம்முடைய உள்ளத்தில் உண்டு பண்ண வேண்டும். அதே சமூகத்தில் அந்த மாஹௌலை உருவாக்க வேண்டும். அதற்காக நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் இதை பற்றி பேசப்பட வேண்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் வீட்டு தலிமின் மூலமாக அல்லாஹ் ரசூலுடைய அந்த விஷயங்கள் படிக்கப்பட வேண்டும். வரலாறுகள் வாசிக்கப்பட வேண்டும். அதன் மூலம்தான் இந்த நிலை உருவாகும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மறுமலர்ச்சி அல்லாஹ் உண்டாக்குவானாக. அதற்கான முயற்சிகளை நம்மை அல்லாஹ் ஈடுபட செய்வானாக. நமக்கு தரப்பட்ட செல்வங்களையும் நமக்கு தரப்பட்ட நேரங்களையும் உயிரையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணம் செய்வதில் இன்பத்தை நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.